இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 22,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு உங்களை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வாக்கன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கன் இன்டர்வியூ உங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உடனடி வேலைவாய்ப்பு தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TIFRலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா TIFR. இது பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையின் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா கிளர்க்கு ட்ரைனி கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வாக்கின் செலெக்ஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கின் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா வர ஜூலை 10ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் 10 AM அவங்க சொல்லியிருக்க வாக்கின் இன்டர்வியூ நடக்கிற வென்யூக்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாக்கின் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறாங்க ஜூலை 10ஆம் தேதி மார்னிங் 10 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க வென்யூவில் நீங்கள் இதோட வாக்கின் செலெக்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம். 10 AMக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரீச் ஆனீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாக்கின் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அந்த வாக்கின் செலெக்ஷனும் பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிளர்க்கு ட்ரைனி கேட்டகரியில் உங்களுக்கு 10 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 28 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு ஸ்டைஃபண்டாக பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி பேசிஸில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். நீங்கள் ஆர்ட்ஸு சயின்ஸு BA BTech BCom BBA BCA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதோட அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம் நாலேஜஸ் கேட்டிருக்காங்க. இங்கே டிசரபிளாக குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்டு குட் டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னாலுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிள் தான். அவங்க கேட்டிருக்க இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ எசென்சியல் இருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கன் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிற ஃபஸ்ட்டு 20 கேண்டிடேட்ஸை மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் அப்படிங்கிற விதத்தில்
20% வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மார்க்கில் இருக்க 20 கேண்டிடேட்ஸை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஒரு நாள் நடக்கும். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இன்னொரு அது அனதர் டே இவங்களை வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ 2 ப்ராசஸும் ஒரே நாளில் நடக்காது. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சம் டேஸில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட்டை வந்து மஸ்ட்டு எல்லாருமே குவாலிஃபை பண்ணணும். குவாலிஃபை பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க. அந்த பிளேஸுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அடுத்த நம்பரில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேக்கன்சிஸ் வந்து ஏதோ இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் வேக்கன்சிஸ் வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு டெம்ப்ரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 இயர் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டென்யூர் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அனதர் இயர் இன்னும் 1 இயருக்கு வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர வாய்ப்பு இருக்காது. அதாவது 2 இயர்ஸ் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா PWD கேட்டகரியாக இருந்தால் UR இருந்தால் 10 இயர்ஸு, அதுலேயும் வந்து OBCயாக இருந்தால் 13 இயர்ஸு, SC STனா 15 இயர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வாக்கின் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு எந்தவித அலவன்சஸும் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களோட ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நீங்கள் மும்பையில் ஸ்டே பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வாக்கின் செலெக்ஷன் போகிறப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வித் காப்பீஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட பிரிண்ட் அவுட் ஒன்று, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று, ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டோ அல்லது எலெக்ஷன் கார்டு அல்லது பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ், அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரிஜினல் அண்டு ஒரு காப்பி, அதோட காப்பி இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதற்கான அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான், அதாவது www.tafr.in/positions அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படிங்கிற அந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வென்யூவில் தான் உங்களுக்கு வாக்கன் செலெக்ஷன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட்டு ஜூலை 10 வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் வரைக்கும் வர ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே எடுத்துகிட்டு வாக்கன் செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த வாக்கன் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஹையஸ்ட் மார்க் வாங்கின 20 பேருக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸஸும் கேட்கல. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.